உதவி ஆய்வாளர் ராஜராஜன் கொலை வழக்கில் குற்றவாளிகள் மீது உரிய தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுபாஷ் இணைக்கிறார். சுபாஷ், விவரங்கள். சென்னை எழும்பூர்ல கடந்த ஜூலை 18ஆம் தேதி தாக்குதலாகி இருக்கக்கூடிய ஆயுதப்படை எஸ்ஐ ராஜராஜன் சிகிச்சை பலன்றை உயிரிழந்ததாக வரும் செய்தி அதிர்ச்சி அளித்ததாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய தள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். சம்பவத்தன்று நள்ளிரவு மர்ம நபர்களால் எஸ்ஐ ராஜராஜன் தாக்கப்பட்டதாக வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. ஆனால் துணை எஸ்ஐஆர்களுக்கு பெயர் போன திமுக அரசு அஜித்குமார் வழக்கை போலவே இந்த வழக்கையும் என்ன கதை எழுப்பியுள்ளது என தெரியவில்லை என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஒரு காவல்துறை உதவி ஆய்வாளருக்கு தாக்குதலுக்கு ஆளாகி உயிரிழந்தது என்பது திமுக ஆட்சியும் காவல்துறைக்கு பாதுகாப்பில்லை என்ற அளவிற்கு சட்டம் ஒழுங்கை சீர்கட்டு விட்டதை மீண்டும் மெய்ப்படுத்துகிறது. எனவே காவல்துறை தாக்கப்படுவது, ராஜினாமா செய்வது, காவல்துறை சீர்கேடுகள் குறித்து அவர்கள் பொதுவெளியில் தெரிவித்தது என தொடர்ந்து வரும் செய்திகள் உணர்த்துவது ஒன்றே ஒன்றுதான், காவல்துறை நிர்வகிக்க முதல்வருக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை என்ற கடுமையான வசைபாடு இருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர். எனவே எஸ்ஐ ராஜராஜன் கொலை வழக்கில் நேர்மையான விசாரணை நடத்தப்பட்டு குற்றவாளிகள் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என ஸ்டாலின் அரசு, திமுக அரசு தன் வலியுறுத்தி கேட்டுக் கொள்வதாக தனது எக்ஸல பக்கத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டி அந்த பதிவிட்டிருக்கிறார். நன்றி சுபாஷ், விவரங்களுக்கு.